ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வான் அலைகளிலே நாம் இப்பொழுது எமது பெருமைக்குரிய செஞ்சொற் சொல்வர் ஆறு திருமுருகன் அவர்களை வானலையிலே சந்திக்கின்றோம். மீண்டும் எமது ஆஸ்திரேலிய மண்ணுக்கு அவர் வருகை தந்திருக்கின்றார். அவர் ஒவ்வொரு முறை வருகை தரும் பொழுதும் உங்கள் எல்லோரையும் சந்தித்து உங்களுடைய அறப்பணிகளையும் ஏற்றுக்கொண்டு அவர் நாடு திரும்புவார். அந்த வகையிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம். 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 இந்த பயணத்தில் நீங்கள் கொஞ்சம் குளிர்காலத்தோடு ஒட்டி வந்துவிட்டீர்கள், அப்படித்தானே? ஒரு விடயத்தோடு நான் ஆரம்பிக்கின்றேன். அதாவது உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களிலே, குறிப்பாக உங்களை போன்று ஆன்மீக பணிகளிலே செய்கின்ற முக்கியமான ஒரு ஆளுமை எங்களுடைய நெல்லை திருஞான சம்பந்த ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானத்தினுடைய இழப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெருந்துயரை உண்டு பண்ணியிருக்கும். இந்த வேளையிலே இந்த நிகழ்வின் தொடக்கமாக அவரை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனம் 1966ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே மணிபாவுதர் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீ சோமசுந்தர தம்பிரான் சுவாமிகளினால் மதுரை ஆதீனத்தினுடைய பேராதரவோடு ஆரம்பிக்கப்பட்டது. மணிபாவுதர் நாடறிந்த பேச்சாளர், கதாபிரசங்கம் செய்கின்ற மிகப்பெரிய விற்பன்னர். அவர்கள் சற்று சுயினமடைந்த நிலையில் புதிய இளவரசை தேடிக்கொண்டிருந்த போது அவரிடம் உதவியாளர்களாக சீடர்களாக வந்தவர்களே ஒருவர் சுந்தரலிங்கம் என்கின்ற ஒரு இளைஞர். இந்தியாவுக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக மணிபாவுதர் சென்றபோது இந்த இளைஞனும் அவரோடு சென்றார். அப்பொழுது பெங்களூரிலே கைலாச ஆசிரமத்திலே இருந்த திருச்சி சுவாமிகளிடம் சுவாமி முறையிட்டார், எனக்கு சற்று சுவாயினம் ஆரம்பித்து விட்டது, உதவியாளர் இல்லை, அடுத்த வாரிசை கண்டுபிடிக்க முடியவில்லை, என்ன செய்வதென்று. அப்பொழுதுதான் பெங்களூர் கைலாச ஆசிரமத்து சுவாமிகள், திருச்சி சுவாமிகள் இந்த இளைஞனை பார்த்து இவரையே இளவரசாக்கின்றார். அந்த ஞானியினுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லாமல் இந்த இளைஞன் நெல்லூரில் பிறந்தவர். 1955ஆம் ஆண்டு நெல்லூரிலே பிறந்த சுந்தரலிங்கம் என்ற இந்த இளைஞனை இளவரசாக்குவதென்று முடிவாகி 1981ஆம் ஆண்டு அவரை இளவரசு பட்டம் கட்டி அவருக்கு அபிஷேகம் செய்து இருத்தினார்கள். அந்த வைபவத்திலே நானும் ஒரு உயர்தர வகுப்பு மாணவனாக கலந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு பின்பு எதிர்பாராத விதமாக 81ஆம் ஆண்டு யாழ்ப்பாண நாச்சிமார் கோவிலே மகாபாரதம் தொடர் சொற்பொழிவாற்றிய முதலாவது குருமகா சன்னிதானம் விதுரன் தூது என்ற விடயத்தை பேசிவிட்டு வந்து ஆதீனத்திலே அண்ணாமலை இசை விழா நடைபெற்று கொண்டிருந்தது. அதிலும் பங்கு பெற்றுவிட்டு உள்ளே சென்றார். அப்பொழுது நான் ஆதீனத்துக்கு முன்பாக திரு அம்பலவாணர் வீட்டிலே தங்கியிருந்து படித்து கொண்டிருந்தேன். இரவு 12 மணி இருக்கும் ஆதீன வாசல்லே கார் ஒன்று வந்து நின்றது. கொஞ்சம் பேர் நின்று அந்தரப்பட்டார்கள். நான் உடனே போய் பார்த்தபோது ஆதீன முதலாவது குருமகா சன்னிதானத்தை டாக்டர் கங்காதரன் அவரிடம் கொண்டு சென்றார்கள், நெஞ்சு நோதென்று. ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்பு திடீரென்று கார் திரும்பி வந்தது. அந்த பின் சீட்டிலே சுவாமிகள் இறைவதம் அடைந்து அப்படியே உறங்கினார். எனவே அன்று எல்லோரும் கவலைப்பட்டார்கள். இந்த இளவரசியை ஆதீனத்தினுடைய முதல்வராக்க வேண்டும் என்று தீர்மானித்து கார்த்திகை மாதம் இவருக்கு பட்ட அபிஷேகம் செய்து இவரை ஆதீன முதல்வராக்கினார்கள். கடந்த 43 ஆண்டுகள் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்தினுடைய முதல்வராக இந்த இளைஞன்
சோமசுந்தர தேசிய ஞானசம்பந்த பிரமாச்சாரியார் என்ற பெயரிலே மிகச்சிறப்பாக ஆதீனத்தை வழிநடத்தினார்கள். லண்டன், கனடா, ஆஸ்திரேலியா, இந்தியா, சுவிஸ், மலேசியா போன்ற இடங்களுக்கெல்லாம் புலம்பெயர் தமிழர்களால் அழைக்கப்பட்டு அங்கு உள்ள கோயில் கும்பாபிஷேகங்களிலே பங்கு பெற்றி எமக்கு ஒரு சைவ பீடத்தின் தலைவராக இருந்தவர் இப்பொழுது 69 வயதில் திடீரென்று சற்று தளர்ந்திருந்த நிலையில் என்னை கூப்பிட்டு இந்த ஆதீன பொறுப்புகளை எப்படியும் நீர் ஆதீனத்தினுடைய செயலாளராக பல வருடங்கள் கடமையாற்றுவதனால் இதை எப்படி எதிர்காலத்திலே இயக்குவது என்பதை பற்றி சிந்தியுங்கள் என்று சொன்னார்கள். நான் அவருக்கு சொன்னேன், உங்களுக்கு ஒன்றும் நடக்காதென்று. இல்லை என்று சென்ற வருஷமே அவர்கள் ஆதீனத்திலே தனக்கு நீண்ட நாள் வாழ முடியாதென்றார்கள். அப்பொழுது நான் ரிஷி தொண்டநாத சுவாமிகள், வேதாந்த மடத்து முதல்வராக இருக்கிற வித்யாசாகர் மற்றும் கிளிநொச்சி சின்மிய மிஷன் சுவாமிகள் இவர்கள் எல்லாரையும் அழைத்து வந்து சுவாமியினுடைய விருப்பங்களை பற்றி பேசிய போது அவர் உடனே அந்த 4 பேரையும் வைத்து ஆளுநர் சபை என்ற ஒரு சபையை நிறுவினார்கள். அதிலே சுவாமிகள் தலைவர், நான் செயலாளர், மற்றவர்கள் ரிஷி தொண்டநாதன் பொருளாளர். தனக்கு ஏதாவது நடந்தால் தன்னை 24 மணித்தியாலத்தில் செம்மணி சுடலையில் கொண்டு போய் உடனடியாக எரிக்க வேண்டும். தன்னை சமாதி வைக்க வேண்டாம், இது என்ற விருப்பம். தன்னுடைய காவியையும் களைந்து ருத்ராட்சத்தையும் களைந்து வெள்ளச்சீலையை போத்து எரித்தால் போதும். இப்படி அவர்கள் பேட்டி தந்தார்கள். நாங்கள் அவர் இப்படி கேட்பதனால் அவ்வளவுத்தையும் அப்படியே வீடியோ எடுத்து வைத்திருந்தோம். ஆமாம். அதுக்கு பின்பு அவர்கள் வைத்தியத்தை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் 1 வருஷமாக. இப்பொழுது அவருடைய கால்கள் 2 நடப்பதற்கு சிரமமாக இருந்த காரணத்தினால் கொழும்பிலிருந்து வந்த கம்பபாரதி ஜெயராஜ் அவர் கொழும்பிலே சிகிச்சை செய்து பார்ப்போம், நான் போக்குவரத்து ஒழுங்கு செய்கிறேன், அனுப்பி வையுங்கள் என்று என்னிடம் கேட்டார். அதன்படி நாங்கள் அனுப்பி வைத்தோம் 29ஆம் தேதி. அங்கே 30ஆம் தேதி அவர்கள் எல்லா பரிசோதனையும் முடித்து மே மாதம் 1ஆம் தேதி மேடே என்ற காரணத்தினால் 2ஆம் தேதி சிகிச்சையை ஆரம்பிப்பதாக கூறினார்கள். 1ஆம் தேதி சுவாமிகள் நலமாக இருந்தார்கள். மாலையிலே வீல் சேரிலே ராமகிருஷ்ணன் மிஷனுக்கு அருகிலே போய் கடற்கரையிலே கொஞ்சம் ஆறுதல் எடுத்து வந்தார்கள். இரவு சாப்பிட்டு விட்டு அதற்கு பின் உறக்கத்துக்கு போன சுவாமிகள் திடீரென்று தனக்கு நெஞ்சு நோவதாக அறிவித்து அங்கேயே கம்மன்கோட்டத்திலே டாக்டர் ரட்னகுமார் வேறு டாக்டர்ஸும் இருந்த காரணத்தினாலே அவர்கள் முதலுதவி செய்து கொண்டிருக்கிற போதே உயிர் பிரிந்து விட்டது. உடனே அவர்கள் முதலுதவி செய்கின்ற போதே எனக்கு அறிவித்திருந்தார்கள். நாங்களும் வந்திரப்பட்டுருக்கிற போது அடுத்த தொலைபேசி அவர் உயிர் பிரிந்தார் என்று. பின்பு அவருடைய உடம்பை காலையிலே அனுப்பி வைத்தார்கள். அவர் காலையிலே அங்கிருந்து வந்து பிற்பகல் 1:30 உடம்பு வந்து சேர்ந்தது. நாங்கள் சுவாமிகளின் விருப்பத்துக்கு அமைய அன்று மாலையிலே செம்மணியிலே அடக்கம் செய்தோம். சுவாமிகளுடைய நீண்ட நாள் வேண்டுதலுக்கு அமைய நானே அவருக்கு கொல்லி வைத்தேன். இப்பொழுது அவருடைய அஸ்தியை கடலிலே போட்டு மீதியை கொண்டு வந்து 1வது குருமா சன்னிதானத்தினுடைய சமாதிக்கு கீழே ஒரு பேழையிலே வைத்து பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இன்றைக்கு நெல்லை ஆதீனத்துக்கு ஒரு இளவரசி இதுவரை கிடைக்கவில்லை. நாங்கள் இந்த துறவு வாழ்வுக்கு விரும்புகின்றவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். பொருத்தமானவர்களை நியமிக்க வேண்டும், திருமணமாகாதவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஒழுங்குகளை கடைப்பிடிப்பதற்காக பொருத்தமானவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த 4 பேர் மட்டுமல்ல, அகில இலங்கை இந்து மாமன்றத்திடமும்
2015ஆம் ஆண்டு ஒரு உறுதி எழுதப்பட்டிருக்கிறது. அகில இலங்கை இந்து மாமன்றம் சில புனருத்தாரண பணிகளை செய்த பின்பு ஆதீனத்தினுடைய எதிர்கால நன்மை கருதி ஒரு அறக்கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறக்கட்டளையினுடைய செயலாளராகவும் நான் பணியாற்றுகிறேன். தலைவராக சுவாமிகள் இருந்தார்கள், பொருளாளராக லோகசிவம் என்ற ஒரு அன்பர் இருந்தார்கள். அன்று தொடக்கம் இந்த மாமன்றம் மாதாந்தம் உதவி பணமும் சுவாமிகளுக்கு வழங்கினார்கள். சுவாமிகளுக்கு 2 தடவை, முதல் தடவை ஒரு கார் வழங்கி அது பழுதான பின்பு பிறகு மீண்டும் ஒரு புது காரை இந்த மாமன்றம் தான் வழங்கியது. இப்பொழுது நாங்கள் இந்த மாமன்றமும் இந்த ஆளுநர் சபையும் பொருத்தமானவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வகையிலே இன்னொரு பக்கம், இப்போ உங்களை போன்ற சமய மற்றும் சமூக பணிகளிலே ஈடுபடுகின்ற தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை என்று சொல்லும் பொழுது, இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் 3வது குருமகா சன்னிதானத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்று. அதை தாண்டி இந்த அறப்பணி செய்கின்ற இளைஞர்கள், அதாவது உங்களுடைய நிர்வாகத்தின் கீழே இயங்குகின்ற அமைப்புகளிலே பொதுவாக அறப்பணி செய்கின்ற இளைஞர்களுடைய பங்களிப்பு என்பது தாயகத்திலே எப்படி இருக்கின்றது? உண்மையிலே அறப்பணி செய்ய வருகின்ற இளைஞர்கள் மிகவும் குறைவடைந்து விட்டார், நாட்டம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதுக்கு 2 காரணம் இருக்கிறது. ஒன்று, இளைஞர்கள் மத்தியிலே குடும்ப வாழ்வு, பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்புகள் இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் பொதுப்பணிக்கு வர சம்மதிக்கிறார்கள் இல்லை. 2வது, இந்த பொதுப்பணிகளுக்கு வர்றவர்களை இப்பொழுது ஊடகங்களும் புதிய இலத்திரனியல் விமர்சனங்களும் அதிகமாக விமர்சிக்க தொடங்கிய பின்பு ஒருவரும் இந்த பொதுப்பணிக்கு வருவதற்கு குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை விடுவதாக இல்லை. ஏனென்றால் இதில் போய் என்ன செய்ய போகிறீர்கள், இதையும் கேட்பார்கள், இதையும் சொல்லுவார்கள், ஏளனம் செய்வார்கள். இப்பொழுதெல்லாம் அதுதான் பிரச்சனை. இப்போ என்னென்றால் எங்களுடைய இந்த பணிகளுக்கு ஒரு எளிய தலைமுறை வர விருப்பமில்லை. ஏதாவது கொண்டாட்டங்களுக்கு வர விருப்பமே ஒழிய சேவை செய்ய வர விரும்புகிறார்கள் இல்லை. அதில் இப்போ நாங்கள் ஆரம்ப வகுப்பிலே படிக்கும் பொழுது இந்து மதத்தின் பரந்த நோக்கு என்ற ஒரு பாடம் இருந்தது. அதாவது இந்து மதத்தினுடைய சிறப்பு அல்லது சைவ சமயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் எல்லாரையும் உள்வாங்கி எல்லாருக்குமே நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும், ஒரு அதிக கட்டுப்பாடு இருக்கக்கூடாது என்று. அப்படியான ஒரு நெகிழ்வுத்தன்மை கூட இன்றைய காலகட்டத்திலே இளைஞர்களுக்கு கடவுள் மறுப்பு கொள்கைகளோ அல்லது இப்படியான அறப்பணிகளை மேலோட்டமாக விமர்சித்து அதன் வழியாக சமூக வலைத்தளங்களிலே புகழை தேடுகின்ற ஒரு பண்பும் இருப்பதாக பார்க்கின்றேன். இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. என்னென்றால் ஒரு மனித நேயம் இல்லாமல் ஏதாவது ஒரு சேவையை தாங்கள் செய்யாமல் ஒரு ஏழை பிள்ளையினுடைய பொறுப்பு எடுத்து ஒருவர் பராமரிக்காமல் அல்லது இவ்வளவு போர் நடந்த மண்ணிலே போருக்குள்ளே நின்று வேலை செய்து கஷ்டப்பட்டு இன்னும் அதனுடைய எச்ச சொச்சங்களை இயக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு நன்றி சொல்லாமல் அவர்களை விமர்சித்து அவர்களுக்கு தாங்கள் பிள்ளை கண்டுபிடிக்கிறோம் என்று ஏளனம் செய்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் எங்கள் மத்தியிலே மெலிந்து போயிருக்கிறது. அதனாலே இன்றைய தலைமுறையிடம் கேட்டால் அவர்கள் இந்த பணிகளுக்கு வர தயாரில்லை. உதாரணமாக நாங்கள் இப்பொழுது 2-3 மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் படித்து உத்தியோகம் பார்க்கிறார்கள், திருமணம் வேண்டாம் என்று இருக்கிறார்கள். அவர்களை நாடினோம் இந்த ஆதீனத்துக்கு வர சொல்லி அல்லது அவர்கள் உடனே சொல்லுகிறார்கள், இப்பொழுதுதானே விமர்சனங்கள் காவி மாபியா, அந்த மாபியா, இந்த மாபியாண்டெல்லாம் எழுதுகிறார்கள். பிறகு எங்களை நாங்கள் அப்படியாக இருந்து விட்டு இருப்போம். அப்போ இன்றைக்கு பாருங்கள், இதே ஒரு கிறிஸ்தவ மதத்தவர்கள் அப்படி விமர்சிப்பதில்லை. கன்னியாஸ்திரிகள் வரிசையில் நிற்கிறார்கள். எங்கட சமயம் பொதுப்பணி செய்யவில்லை, சமூக பணி செய்யவில்லை என்று அதையும் இப்படி எழுதுவார்கள். செய்ய புறப்படுகின்றவர்களையும் ஏளனம் செய்வார்கள். இதுதான் இன்றைய உலகம். இதற்குள்ளே ஒரு இளைய தலைமுறையை வா என்றாலும் அந்த தலைமுறை வெற்றுக்கு வர அஞ்சுகிறார்கள். இப்போ எங்களுடைய சைவ சமயத்திற்கு அரசியல் சார்ந்த பல சவால்கள், அதாவது குறிப்பாக எங்களுடைய அடையாளங்களை அழிப்பது,
அல்லது எங்களுடைய சைவ கோயில்கள் இருந்த இடம் தெரியாமல் போவது என்ற ஒரு நிலையிலிருந்து இப்பொழுது இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு எப்படியான ஒரு நிலைமை அங்கே இருக்கின்றது? ஆட்சி மாற்றத்துக்கு பின்பு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தார்கள் ஒரு நல்ல சூழல் உருவாகும் என்று. அந்த நல்ல சூழல் இன்னும் நமக்கு கிட்டவில்லை. ஏனென்றால் இன்றைக்கும் எங்களுடைய சைவ கோயில்கள் வழிவடக்கிலே அகப்பட்டு போயிருக்கின்ற கோயில்கள் முழுமையாக விடுபடவில்லை. உதாரணமாக கீரிமலையிலே கட்டப்பட்ட ஜனாதிபதி மாளிகைக்கு அருகிலே சடையம்மா மடம் இருந்தது, முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பக்கத்திலே ஆதி சிவன் கோவில் இருந்தது, அழிக்கப்பட்டு விட்டது. உச்சி பிள்ளையார் என்ற ஒரு கோயில் இருந்தது, அழிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது கடந்த 3 இலங்கையினுடைய ஜனாதிபதியிடமும் நான் ஒரு இந்து மாமன்றத்தினுடைய உபதலைவர் என்ற வகையிலே பல தடவை வேண்டுதல் விடுத்தேன், இந்த இடத்தை விடுங்கள் என்று. இன்றைய இலங்கையினுடைய ஜனாதிபதி பதவி ஏற்பதற்கு முன்னால் அவர் ஜனாதிபதி தேர்தலில் நிற்க முன்பு யாழ்ப்பாணத்துக்கு வந்து நெல்லை ஆதீனத்திலே என்னோடு 45 நிமிடங்கள் பேசினார்கள். கௌரவ ஜனாதிபதி அனுராக் திசாநாயக்கா அவருக்கு நான் இதை தெளிவுபடுத்தினேன். அவர் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த இடத்தை விடுவோம் என்று. இன்றைக்கு 6 மாதங்களை கடந்து விட்டது, இன்னும் விடவில்லை. அதே நேரத்தில் தல்செவன் என்ற இலங்கை இராணுவத்தினுடைய வெல்ஃபேர் சொசைட்டி அந்த ஹோட்டலை நடத்துகிறார். அந்த தல்செவன ஹோட்டல் இயங்குகின்ற வளவிலே 106 பரப்பு நிலம் சுக்கிரவார திருகோண சத்திரம் என்று ஒரு மடத்துக்கு சொந்தமான. இன்றைக்கு அந்த மடத்தையும் இடித்து இருந்த இடமே இல்லாமல் அதை அவர்கள் சுற்றுலா பிரயாணிகளுக்கு பயன்படுத்துகிறார். எத்தனையோ தடவை எழுத்தில் எழுதி எத்தனையோ தடவை கொடுத்து இதுவரை அது விடுபடவில்லை. எனவே சில மாற்றங்கள் நாட்டிலே ஏற்பட்டது என்பதை ஏற்றாலும் முழுமையாக எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க அணுகிறார்கள் என்று சொல்லுவதற்கு முடியாமல் உள்ளது. மன்றே இன்னுமே எங்களுக்கு சில அச்ச உணர்வுகள் உண்டுதான். அது நாங்கள் இன்றைக்கும் பார்க்கிறோம். இந்த நிலை மாற வேணும். இந்த நிலை மாறுவதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்பட வேணும். நிரந்தர தீர்வு தொடர்பான எந்த விதமான ஒரு செய்தியையும் நாங்கள் காணவில்லை. அது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தையோ அல்லது அது சம்பந்தமான ஒரு அனுபந்தமோ இதுவரை வெளியிடப்பட்டதாகவும் இல்லை. தேர்தல் வாக்குறுதிகளோடு அது கடந்து போய்விடுகிறது. கடந்த ஆண்டு தாயகத்திற்கு வந்த பொழுது நான் ஒரு நாள் தவறிவிட்டேன். அந்த நாள் வந்திருந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்று. ஏனென்றால் எனக்கு அடிமனசிலே இப்படியான ஒரு அமைப்பு அல்லது ஒரு நிர்வாகம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதை நீங்கள் நிறைவேற்றியிருந்தீர்கள். அதாவது கருவள நிலையம் இன்று வெற்றிகரமாக அதனுடைய அந்த எண்ணிக்கையை நீங்கள்லாம் சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் பயன்பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக முன்னர் நான் பல உளவள நிபுணர்களை பேட்டி கண்ட பொழுது இந்த போரினுடைய தாக்கத்தினால் எத்தனையோ பேருக்கு மன ரீதியான தாக்கத்தினால் அந்த எங்களுடைய சிசு வளர்ச்சியோ அல்லது சிசு பெறுவது என்பது ஒரு பெரும் சவாலாக இலங்கையிலே ஈழத்திலே இருப்பதாக சொல்லியிருந்தார். அதனுடைய ஒரு மறுபக்கமாக இப்படியான ஒரு செயற்திட்டத்தை உருவாக்கி மிக வெற்றிகரமாக அமைந்திருக்கின்றது. அதை பற்றி சொல்லுங்களேன். குறிப்பாக இலங்கையில் தமிழருடைய சனத்தொகை வளர்ச்சி வீதம் என்றும் இல்லாதவாறு மிக குறைந்து கொண்டு போகின்றது. இது பற்றி பல பேருக்கு உண்மையிலே விளக்கம் தெரியாது. இன்றைக்கு வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் இவ்வளவு போருக்கு பின்னாலும் அந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்று சில பேர் பிடிவாதமாக இருக்கிறார். சில பேர் போக வழி இல்லாமல் தான் இருக்கிறார்கள். எங்கேயாவது பாதுகாப்பு தான் போய்விடுவார். அப்போ இருக்கிற உங்களுடைய சனத்தை குறைகிறதுனாலே ஒவ்வொரு வருஷமும் அதுவும் வடக்கில் பல பாடசாலைகளை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் இல்லையா. தீவு பகுதியில் மட்டும் 15க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடப்பட்டது.
இப்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை, யோன் பொஸ்கோ பாடசாலை என்ற கணக்கை வைத்து கொண்டிருக்கிறோமே ஒழிய நெல்லூரில் இருக்கிற கந்தர்வனன் சைவ பிரகாசா வித்தியாசாலையே முடியாச்சு, பேர் போன பாடசாலை. நீர்வேலியிலே 2 பாடசாலைகள் மூடியாச்சு. நீர்வேலி பூதர்மடம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை, நீர்வேலி தெற்கு தமிழ் கலவன் பாடசாலை நல்ல கட்டிடங்களோடு மூடப்பட்டு விட்டது. சரசாலையிலே பெரிய பாடசாலை கணேசா வித்தியாலயம் இப்படியெல்லாம் மூடியாச்சு. பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை ஆரம்ப கல்வி கற்ற புங்குடுதீவு சரஸ்வதி வித்தியாலயம் தொடக்கம் மூடியாச்சு. ஏனென்றால் பிள்ளைகள் இல்லை. இது இப்பொழுது அதாவது உலக வங்கி கல்வி அமைச்சு சொல்லிவிட்டது 50 பிள்ளைகளுக்கு குறைவான பாடசாலைகளை மூட சொல்லி. 2026ஆம் ஆண்டு மார்கழிக்கு கிடையிலே வடக்கிலே சுமார் 50 பாடசாலைகள் மூட வேண்டிய நிலையிலே இப்பொழுது இருப்பதாக வடக்கு மாகாண கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. இந்த விவரங்கள் எல்லாம் இங்கே பல பேருக்கு தெரியாது. இதுக்கு அடிப்படை காரணம் இடப்பெயர்வு. இதுகளில் எதை சொன்னாலும் பிள்ளை இல்லை. பிள்ளைகள் பெற்றாருக்கு பிந்தி திருமணம் நடைபெறுவதனாலும் போர்ச்சூழலில் என்னவோ பெண்களும் கல்வியிலே நாட்டம் கொண்டு அவர்களெல்லாம் புத்தியோகம் பார்ப்பதனாலும் பிள்ளைகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்பொழுது பிள்ளைகள் இல்லாத பெற்றோர் வைத்தியத்துக்காக கணவன் மனைவி கஷ்டப்பட்டு கொழும்புக்கு போய் பல லட்சம் செலவு செய்வார்கள். இந்தியாவுக்கு போகணும், அதுக்கு லீவுக்கு விண்ணப்பிக்க வேண்டும், பணி செய்கின்ற இடத்துல லீவு கொடுக்கணும், இப்படியான பல்வேறு பிரச்சனை. அப்பொழுது யாழ்ப்பாணத்திலே சிறந்த மகப்பேற்று வைத்திய நிபுணர்கள் சரவணபவன், சிவலிங்கராஜா ரகுராமன், கஜேந்திரன் இவர்கள் மூவரும் என்னை சந்தித்து சொன்னார்கள், ஒரு கருவள சிகிச்சை நிலையம் யாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்பட்டால் நாங்களே இந்த நவீன வைத்திய முறையை கையாளுவோம். அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலே ஒரு பகுதியிலே இதை வைத்தாலும் விற்கப்பட்டு அங்கே வைத்தியத்துக்கு வருகிறார்கள். எனவே இது வெளியிடம் ஒன்றிலே தான் வைக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் 2023ஆம் ஆண்டு நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தபோது டாக்டர் மனமோகன் ஃபோன் பண்ணி சொன்னார், உங்களை ஆஸ்திரேலியா சிட்னியில் வசிக்கிற டாக்டர் பாலசுப்ரமணியமும் மனைவியும் சந்திக்க விரும்புகிறார்கள். திரு ஈழலிங்கம் அவர்களும் சொன்னார்கள், தன்னிடமும் சொல்லியிருக்கிறார்கள், வந்தால் கூட்டிக் கொண்டு வச்சு. திரு ஈழலிங்கம் அவர்கள் கூட்டிக் கொண்டு போனார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், SR கனநாயகம் என்ற பிரபல சட்டத்தரணி, அது அவர்களுடைய தந்தை, அவருடைய வீடு 2 மாடி வீடு வேம்படி மகளிர் கல்லூரி ரோட்டில் ஃபர்ஸ்ட் க்ரோஸ் சீட்டில் இருக்குது. அதை நாங்கள் ஆறுதல் உங்களிடம் ஒப்படைத்தால் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல பணிக்கு பயன்படுத்துவீர்கள் என்று நாங்கள் உறுதியெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோம். நான் சம்மதித்தேன். நான் சொன்னேன், ஏதாவது ஒரு நல்ல பணிக்கு நான் பயன்படுத்துவேன். அவருடைய புதல்வர் கொழும்பில் இருக்கிறார், ஜனாதிபதி சட்டத்தரணி கனை ஈஸ்வரன். அவர் சொன்னார், திருமணம் ஒப்படையுங்கள், அவர் நல்லா அருமை. அப்பொழுது அந்த வீட்டிலே பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வாடகைக்கு இருந்தார். இவர்கள் 6 மாத காலத்திலே திருமணம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவருக்கு அறிவித்தார்கள். சரியாக 6 மாத காலத்திலே அவர் எங்களிடம் அந்த வீட்டை ஒப்படைத்தார். நாங்கள் அந்த வீட்டை லண்டன் அபயம் அறக்கட்டளையினுடைய உதவியை பெற்று நன்றாக திருத்தி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையோடும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தோடும் ஒரு ஒப்பந்தம் செய்து எல்லா வசதிகளையும் ஏற்படுத்துகிறோம். இங்கே கருவள சிகிச்சை நிலையம் உருவாக வேண்டும் என்று 2 பகுதியினரும் சம்மதித்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு சென்ற ஆண்டு நாங்கள் அந்த பணியை ஆரம்பித்தோம். இப்பொழுது சென்ற மாதம் ஓராண்டு பூர்த்தியிலே 1200க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். சுமார் 40% மகப்பேறு பெற்றிருக்கிறார்கள். அப்பொழுது அது பற்றி வைத்தியர்கள் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி பத்திரிகைகளில் செய்தியெல்லாம் இது ஒரு இப்படியான ஒரு தர்ம காரியத்தை செய்ததற்கு நன்றி சொன்னார்கள். உண்மையிலே
சிவபூமி அறக்கட்டளையை மருத்துவ சமூகம் பாராட்டியது. இத்தகைய செய்திகள் எல்லாம் உலகளாவிய ரீதியில் இன்றைக்கு பல பேருக்கு தெரியாது. என்ன நடக்குது, எது நடக்குது. ஒரு கருவளை சிகிச்சைக்கு கொழும்புக்கு போனால் இவ்வளவு பணம் செலவு. அப்பொழுது அந்த சிகிச்சை நிலையத்தை மேலும் மேலும் நவீன முறையிலே அதை மெருகூட்டுவதற்கு அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஸ்கேனர் இயந்திரம் வேண்டும். அப்பொழுது நான் துணிந்து அதை நான் பெற்றுத்தருவேன் என்று சொன்னேன். அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், அது சாதாரணமானது அல்ல, கிட்டத்தட்ட 365 லட்சம் அதுக்கு வேண்டும் என்று. நான் லண்டனில் இருக்கிற என்னுடைய நண்பர்களிடம் முறையிட்டேன். வைத்திய நிபுணர் டாக்டர் பார்த்திபன் என்று அவர்கள் என்னோடு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே படித்தவர். அவர்தான் அபியம் அறக்கட்டளையினுடைய தலைவர். எங்களுடைய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி எங்களுக்கு அடுத்த வகுப்பிலே படித்த ஒரு நண்பர் மங்களேஸ்வரன் என்று, அவர் ஒரு தொழிலதிபராக லண்டனில் இருக்கிறார். பார்த்திபன் சொன்னார், மங்களேஸ்வரன்டம் கேட்போம் என்று. மங்களேஸ்வரன்றது முன்பு ஒரு போராளியாக இருந்து இறந்த அர்ச்சுனாவினுடைய தம்பி. அவர்கள் தன்னுடைய அண்ணன் இழந்திருக்கிறார், துப்பாக்கி சூட்டில் சகோதரி இழந்திருக்கிறார். அப்படி பல்வேறு துன்பங்களை அனுபவித்த குடும்பம். அவர்கள் சொன்னார்கள், தாங்களே அந்த இயந்திரத்தை தன்னுடைய தந்தை சகோதரி நினைவாக வாங்கித்தார். சுமார் 365 லட்சம் செலவிலே அந்த ஸ்கேனர் வாங்கப்பட்டதுனாலே இந்த சிகிச்சைக்கு அது மிகப்பெரிய பயனை தந்து கொண்டிருக்கிறது. உண்மை. அது என்னென்றால், அதாவது நான் அந்த இடத்துக்கு வந்து பார்க்க வேண்டும் என்று நான் ஒரு ஓட்டோ ஒன்றை நியமித்து நான் போனேன். அவருக்கும் இடம் தெரியவில்லை என்றால் அது அடுத்த நாள் தான் அந்த இடத்தினுடைய இது. ஆனால் அந்த இடத்துக்கு வெளியிலே வந்து அவர்கள் அனுமதிக்கவில்லை. அதை அனுமதிக்காத எனக்கு பிடித்து கொண்டது என்றால் அதுக்கான ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். முறையான அனுமதியோடு தான் நீங்கள் உள்ளே வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். உள்ளுக்குள்ளே எனக்கு அது ஒரு நிம்மதியாக இருந்தது என்றால் அப்படியான ஒரு கட்டுப்பாட்டோடு அந்த நிலையம் இயங்குகின்றது. வெளியில இருந்து பார்த்துவிட்டு அந்த திருப்தியோடு வந்தேன். உண்மையிலேயே அதனுடைய இன்னொரு பரிமாணம் என்னவென்றால், நீங்கள் சொன்னது போல பலர், எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் வந்து இந்தியாவுக்கு போய் மாதக்கணக்கிலே அல்லது 2 வருடங்கள் கூட அங்கேயே தங்கி இருந்து சிகிச்சை பெற்று வருவார்கள். பிள்ளை பெற்றும் வந்தவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் உள ரீதியாக அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருக்கும். ஏனென்றால் தங்களுடைய தாயகம், தங்களுடைய சுற்றத்தை தாண்டி போகின்றோம், ஒரு புதிய சூழலுக்கு போகின்றோம் என்று அந்த இடத்துக்கு போய் தங்களை தயார்படுத்துவதற்கே அவர்களுக்கு மிகவும் சிக்கலாக இருக்கின்ற சூழலிலே நீங்கள் அவர்களுக்கு அருகாமலேயே அதை கொண்டு வந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும். இப்பொழுதும் அதற்கு இன்னும் சில ஆய்வு கூடங்கள் அதெல்லாம் தேவைப்படுகிறது. நாங்கள் பலருக்கு விண்ணப்பித்து கொண்டு இருக்கிறோம். முழுமையான ஒரு வைத்திய நிலையத்தாமா மாற்று. இப்பொழுது அவர்கள் ஒரு சிற்றுண்டி சாலை வேண்டுமென்றார்கள் என்றால் காலையிலேருந்து அந்த வந்து சிகிச்சை அதுவும் இப்போ ஏற்பாடு நடைபெறுகிறது. இந்த விதமான ஒரு சதமும் லாப நோக்கோ பணமோ அறவிடப்படாமல் நாங்கள் இந்த பாரிய பணியை செய்கிறோம். இது உங்களுக்கு தெரியும், இது ஒரு அரசியல்வாதியாலேயோ அல்லது இதுவரையில் இருந்த எந்த ஒருவராலுமே ஒப்பேற்ற முடியாத ஒன்றை கடவுளுடைய அருளாலும் எங்களுடைய கடவுள் எங்களுக்கு தந்த நாவன்மையாலும் இத்தகைய சம்பவங்கள் எங்கள் மண்ணிலே நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நீங்கள் இப்படியான பணிகளை செய்யும் பொழுது புலம்பெயர்ந்த சூழலிலே இருப்பவர்கள் அந்த மனத்தோடு, பெருமனத்தோடு அவர்களும் தங்களுடைய உதவிகளை நிலமாகவோ அல்லது பணமாகவோ கொடுத்து அதற்கு ஒரு பெரிய அந்த நேரத்திலே கொடுப்பது என்பது சால பொருத்தமாகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களுடைய 100 கழிந்திருக்கின்றது. அவர் விட்டு சென்ற பணிகள் எந்த விதமான குறையும் இல்லாமல் நடைபெறுவது வந்து ஒரு வெள்ளிடை மலை. ஆனாலும் அந்த அவர் விட்டு சென்ற இடத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் எப்படியான மாற்றங்கள் அவருடைய அந்த ஆன்மீக மற்றும் அறப்பணிகளிலே நிகழ்ந்திருக்கின்றது, அதை பற்றி சொல்லுங்களேன். அன்னை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மையார் அவர்கள் துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய தலைவராக இருந்து சமூக பணிகளையும் மாற்றி ஒரு ஆதரவற்ற பெண் பிள்ளைகளுக்கான மகளிர் இல்லத்தையும் தொடக்கினார்கள். அம்மையார் அவர்கள் முதுமை வந்த காலத்திலே
உச்சமான போர் நடைபெற்று கொண்டிருந்தது. அடிக்கடி இடம்பெயர்வதும், கோயிலே செல்விழுவதும், கோயிலே 3-4 பேர் இறந்தார்கள். இந்த இக்கட்டான நிலையிலே அவர்கள் ஒரு நாள் திடீரென்று வீட்டுக்கு வந்து, என் தாய் தந்தையிடம், உங்கள் புதல்வன் திருமுருகன் எனக்கு வேண்டும், எங்களோட கோயிலில் நிர்வாகத்தில் போடப்படுறோம். அப்போ என்னுடைய தந்தை சொன்னார், இவர் இணுவிலை சேர்ந்தவர், தெல்லிப்பளை கோயிலுக்கு இந்தளவு தூரம் பொருத்தமாக இருக்குமோ தெரியாது, உங்களுக்கு தேவையான உதவிகளை இவர் செய்யட்டு, நிர்வாகத்துக்கு போடாதீர்கள். அம்மையார் அப்படி இல்லை என்று விட்டு போய்விட்டார். 95ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து உசன் கந்த சுவாமி கோயிலே அம்மையார் வசிக்கிற போது அவசரமாக ஒரு கடிதம் எழுதினார்கள், உடன் வந்து சந்திக்குமாறு. அப்பொழுது அவர்கள் கண்ணீர் மல்க சொன்னார்கள், நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது, நாங்கள் இடம்பெயர்ந்து இவ்வளவு பிள்ளைகளோட இங்கே வந்திருக்கிறோம், அதனுடைய உம்மை போல ஒருவர் கட்டாயம் எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கணும். அன்றைக்கு அந்த நிர்வாகத்தில் இணைந்து இன்றைக்கு 27-28 வருஷம் கடந்து விட்டார். அவர் இருக்கிற போதே என்னை இணை செயலாளராக்கி கோயில் மகளிர் இல்லத்தினுடைய வங்கிகளிலே பணம் எடுப்பதற்கு தன்னோடு இணைத்து கொண்டார்கள். 2008ஆம் ஆண்டு அம்மையார் இறந்தபோது ஏகமனதாக கோயில் நிர்வாகம், தர்மாத்தா குடும்பம் எல்லோரும் நீங்கள்லாம் தலைமை பொறுப்பை எடுக்க வேண்டும் என்று எடுத்தார். நான் அந்த சூழ்நிலையிலே தான் 50 வயதிலே என்னுடைய பாடசாலை அதிபர் பதவியை நான் ராஜினாமா செய்து விட்டேன். என்றால் 60 வயதில் எங்களுக்கு ஓய்வு, 50 வயதுக்கு பிறகு தான் பென்ஷனே வரும். 1% வருமானம் இல்லாவிட்டாலும் இந்த சமூகத்தினுடைய பாரிய பொறுப்பை எடுப்பதற்காக ஓய்வு கடிதத்தை கொடுத்து விட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அந்த பாரிய பொறுப்பை சுமந்தேன். அம்மையார் இருக்கிற காலத்திலே போராட்டம் நடந்து கொண்டிருந்தது, செல்வீச்சு, புலிகளுடைய கட்டுப்பாடு. அப்போ புலிகளுடைய கட்டுப்பாட்டிலே இளைஞர்களுடைய குளப்படிகள் குறைவு, அதாவது இல்லங்களோடு சீன்றது அது எழுதல். ஆனால் நான் பொருட்படுத்த பின்பு கொஞ்ச காலம் இராணுவ இந்த நேரம் ரோந்து வருவார்கள், சுற்றுவார்கள், கோயிலில் வந்து நிற்பார்கள். இந்த பிள்ளைகளை இராணுவத்திடமிருந்து பாதுகாக்கிற வேலையெல்லாம் செய்து முடிய இப்பொழுது உங்களுக்கு தெரியும் கோயில் ஒரு உச்சமான நிலைக்கு வந்திருக்கிறது. அம்மையாருடைய பணிகளோடு நான் ஆலய திருப்பணியை 2 கும்பாபிஷேகங்கள் நிறைவேற்றியிருக்கிறேன். 12 வருஷத்துக்கு ஒரு முறை 2 கும்பாபிஷேகம், 4 புதிய கோபுரங்களை கட்டிவித்தேன். வாரத்தில் 2 அன்னதானம் செவ்வாய் வெள்ளி நடைபெறுகிறது. இதை விட அம்மையாருடைய மரணத்துக்கு பின்பு நெல்லூர்லே துர்காமணி மண்டபத்துக்கு ஒரு 3 மாடி கட்டிடம், சுன்னாகத்திலே அச்சுப்பணி ஆற்றுவதற்காக வாங்கப்பட்ட வளவிலே ஒரு 3 மாடி கட்டிடம் கட்டி சித்த வைத்தியத்துறைக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிறோம், சுதேசிய வைத்தியத்தை வளர்ப்பதற்காக. வெளியீட்டு பணியை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு 12 திருமுறையையும் இதுவரை எந்த கோயிலும் ஈழ நாட்டிலே செய்யாத வேலை, 1ஆம் திருமுறையிலிருந்து சேக்கிழாருடைய பெரிய புராணம் வரை அச்சிட்டு கோயில்களுக்கு இலவசமாகவும் மற்றவர்களுக்கு அச்சுக்கூலியோடு மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ 12 திருமுறை முடிந்து இப்பொழுது கந்த புராணத்தை அச்சேற்றுகிறோம். ஆஸ்திரேலியா உலக சைவ பேரவை அந்த கந்த புராணத்தினுடைய செலவை பொறுப்பேற்று இப்பொழுது முதல் 2 பாகமும் வெளியிட்டு விட்டோம். இப்போ 3வது பாகம் வேலை நடக்கிறது. அப்போது வெளியீட்டு பணி நடைபெறுகிறது, கோயில் பணி. இதே போல் எங்களுடைய தேவஸ்தானம் தன்னுடைய ஆதரவற்ற கணவன் இழந்த கைம்பெண்களுக்கு மாதாந்தம் கொடுக்கின்ற உதவி, கஷ்டப்படுகிற பல்கலைக்கழக மாணவர்களுக்கான உதவி, புற்றுநோயாளருக்கான உதவிகள் என்று நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உதவிகளுக்கு மத்தியிலே மகளிர் இல்லத்தைக்கு நான் பொறுப்பேற்ற பின்பு நான் ஒரு ஆண் அதற்கு பொறுப்பாக இருப்பது கஷ்டம் என்ற காரணத்தினாலே தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியிலிருந்து இளைப்பாறிய அதிபர் திருமதி அனந்தசயனன், சிவமலர் அனந்தசயனனை மகளிர் இல்லத்துக்கு அதிபராகி அவரிடம் முழுமையாக இல்ல நிர்வாக பொறுப்பை கொடுத்துவிட்டு நிதி பொறுப்பையும் ஏனைய உதவிகளையும் வழங்கி வருகிறோம். அவர்களும் சிறந்த ஒரு கல்வியாளர். அவர்கள் மாணவர்களுடைய கல்வியிலே அதிக அக்கறை எடுத்த காரணத்தினாலே தான்
27-28 மாணவிகள் ஒரே தடவை பல்கலைக்கழகத்தில் படித்தார்கள். எல்லாம் இன்றைய சூழலில் எங்களுடைய இல்ல பிள்ளைகள், அதாவது 2008ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு கடும் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு நாங்கள் அகதிகள் முகாம்களிலிருந்து பல பிள்ளைகளை எடுத்து வளர்த்து அவர்கள் பட்டம் பெற்று இன்றைக்கு திருமண காலம். நம்ப மாட்டீர்கள், 19 பேருக்கு இதுவரை திருமணம் செய்து வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, திருமணம் செய்த பிள்ளைகளுக்கு இதுவரை 14 வீடுகள் கட்டி 2.5 ஹால், கிச்சன், எல்லாருக்கும் அட்டாச் பாத்ரூம், ஒரு டியூப்வெல், துர்காதேவி வீட்டு திட்டம் என்று தெல்லிப்பள்ளையிலே ஒரு திட்டத்தை உருவாக்கி இதுவரை 12 பிள்ளைகளுக்கு வீடு கொடுத்து விட்டோம். எல்லாம் நல்லா நடைபெற்றாலும் இப்பொழுது எங்களுடைய இன்றைய இளம் குலப்படிகார பிள்ளைகள் எங்களுடைய மண்ணிலே ஹேண்ட்போன் கலாச்சாரத்தினாலே அதிகமாகிவிட்டார். இந்த இல்ல பிள்ளைகள் கோயிலில் நின்றா படம் எடுப்பார்கள், கோயில் மதிலேறி பிள்ளைகளை பார்ப்பார்கள். அப்பொழுது 2-3 தடவை இரவிலே இப்படி மதிலேற தொடங்கி விட்டார்கள். பெரிய கஷ்டமான, முன்பு புலிகளுடைய காலத்திலே அப்படி எதுவும் நடக்கவில்லை. அப்போது போலீஸாருக்கு அறிவித்த போது போலீஸார் சொன்னார்கள், வெளியிலே சுற்றி கேமரா பூட்ட சரி. அந்த கேமரா பூட்டப்பட்டு பிள்ளைகள் எல்லாம் உள்ளே இருந்தார். பாதுகாப்பு கருதி மதிலையும் உயர்த்த சொன்னார். இந்த சூழ்நிலையிலே தான் இருக்கிற போது மலையகத்தே பாடசாலைகளிலிருந்து 5 அதிபர்மார் ஒன்றாக வந்து மன்றாடினார்கள். விஞ்ஞானத்துறையிலே அங்கே படிக்க வசதி இல்லாமல் இருக்கிறது, ஏழுக்கு மட்டும் விஞ்ஞானத்துறையில் படிக்கிற 10 பிள்ளைகளை இந்த ஹாஸ்டலில் வச்சு சயின்ஸ் ஸ்கூலில் படிப்பீங்க, எங்கள்கிட்ட காசு இல்லையா. நாங்கள் கூட்டத்தில் தீர்மானித்து சரியென்று வந்தால் அவைக்கு நாங்கள் முதலாவது நிபந்தனை பிரின்சிபல் மாதிரி தான் கொண்டு வந்தவர்கள். நாங்கள் எங்களோட பிரின்சிபல் சொல்லி போட்டால் ஒரு தரம் கையில் ஹேண்ட்ஃபோன் வச்சிருக்கீங்களா. அவைக்கு அன்றைக்கு முதல் நாளே மனம் சலிச்சு போச்சு. என்னென்னா ஃபோன் தாங்கள் வச்சிருக்க வேணும்னா நாங்கள் சொன்னால் ஃபோன் வச்சிருக்கீங்களா. அப்போ பிறகு அவர்கள் படிக்க வலிக்கிட்டு சயின்ஸ் ஸ்கூலில் கொண்டே விட்டால் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு பாச புரியலை, சயின்ஸ் ஸ்கூலில் படிப்புக்கிறவர்கள் நாங்கள் கொஞ்சம் நாளில் பாச வேணும், அவைக்கு பூவைத்தான் விருப்பம். அப்போ அப்புறம் சொன்னார்கள், இந்த சாப்பாடு பிடிக்கல. நாங்கள் சொன்னோம், இது மாமிசம் இங்கே தர முடியாது, இது சைவ இல்லை. பிறகும் அவர்கள் போகிறோம் என்று கருத்துப்படுத்தினாங்க. பெற்றாருக்கு அறிவித்தோம், வந்து கூட்டிக்கணும். அதில் எல்லா பிள்ளையும் போயில இப்பொழுதும் 3-4 பேர் படிக்கிறார்கள். அந்த போன பிள்ளைகள் 7-8 பேர் ஒன்றா போய் பஸ்ஸுக்கு நிற்க இந்த யூடியூப் கலாச்சாரத்தில் வந்தவே எங்கே பொறியல்னு கேட்க விசாரிச்சுன்னா நாங்கள் ஹாஸ்டலில் விட்டு போகிறோம். ஏன் பொறியல்னு சொல்ல எங்களுக்கு பயமாக இருக்குது, உங்கள் இருக்கா. அவள் தங்கட பிரச்சனையாக சொல்லாமல் ஏனென்று எல்லாம் சுற்றி கேமரா போட்டிருக்கு, குளிக்கவே பயமாக இருக்குது. ஐயோ. அப்போ உடனே இவர்கள் என்ன எடுத்து போட்டு விட்டார்கள்னா, துர்காபுரம் மகளிர் இல்லத்தில் குளிக்கும் இடங்களில் கேமரா போட்டு, பெரிய துன்பமான விஷயம். உண்மை அதை கேட்கும் பொழுது அது வந்து அப்போ அந்த பூட்டப்பட்டிருக்கிற கேமராவோட பிரின்சிபல்ட ரூமில் தான் இருக்குது, ஒரு தரம் பார்க்கல. அப்போ அந்த கலாச்சாரத்துக்கு அந்த கோயிலில் தண்ணீர் நிர்வாகத்துக்கு போட அப்படி இப்படின்னு சில இளைஞர்கள் ஒரு சில குழப்பங்கள் செய்தவர்கள் இதை ஒரு சாதகமாக பயன்படுத்தி, அப்போ வேறு இளைஞர்களோடு சண்டை பிடித்தவர்கள் இது ஒரு சாதகமாக பயன்படுத்தினார்கள். அது போலீஸ் எல்லாம் வந்து பார்த்தார்கள். தாங்கள் அவை தான் லாக் புக்கில் எழுதியிருக்கிறார்கள், ஒரு பிரச்சனையும் இல்லைன்றார். ஆனால் யாழ்ப்பாணத்தினுடைய கௌரவ ஆளுநராக இருந்த சார்ல்ஸ் அம்மையார் படிவாக விசாரிக்காமல் பத்திரிகையில் செய்து விடுதுட்டா, அப்படி கேமரா போட்டின இல்லத்தை இழுத்து மூடுங்கள். அதை யாழ்ப்பாணத்திலே ஒரு பத்திரிகையாளர்கள் அவர்கள் சிவபூமி அறக்கட்டளைக்குரிய சொத்து அந்த வீடு உங்களுக்கு தெரியும், சிவா பசுவதி என்ற அண்மையில் காலமான சட்டமாதிபர் அவரோட குடும்பத்து வீடு. அது சிவபூமிக்கு எழுதப்பட்டு பல வருஷம், ஆனால் அந்த இடத்த விடுகிறார்கள் இல்லை கஸ்தூரியார் வீதியில். அவர்கள் வேண்டும் என்று தலைப்பு செய்தியாக போட்டு விட்டார். இங்கே இல்லை மூடவும் இல்லை, ஒன்று நடக்கல. பிறகு நாங்கள் இதுக்கு மறுப்பு தெரிவித்த போது 3 நிர்வாக பரீட்சையில் சித்தி பெற்ற உத்தியோகத்தர்கள் 3 பேர் வந்து ஒரு விசாரணை
செய்துவிட்டு இந்த குற்றம் இல்லை என்ற ஒரு அறிக்கை எழுதி அந்த அறிக்கையும் எங்களிடத்தில் இருந்தது. நாங்கள் ஆனால் இந்த இப்படியான வேலையை ஒரு நிமிஷத்தில் சில செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். உண்மை. அது அந்த செய்தி கேள்விப்பட்ட பொழுது என்னை போல பலர் கலங்கினார்கள். என்றால் எல்லோருக்குமே தெரியும் உண்மையிலேயே எப்படியான ஒரு தூய உள்ளத்தோடு நடக்கிறது என்று. மிகவும் அபாண்டமாகவும் அது நாங்கள் சொல்வது போல தமிழகத்தினுடைய அந்த சொல்வார்கள் வைரல் கலாச்சாரம் என்று. அது எங்களுக்கு ஆக இது என்று உள்ளூரில் இருக்கிற ஒரு சிலர் செய்த வேலை மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருந்தோண்டு தங்களுடைய ஊடகத்துக்கு பரபரப்பு செய்திக்காக இப்படி கண்ணால் காணாமல் இப்படி எல்லாம் அநியாயஞ்சிற, அதுவும் அநாதைகள் ஆதரவற்றவர்கள் அடைக்கலம் பூந்து இருக்கிற இல்லத்தை அவமரியாதை செய்தார். அந்த பிள்ளைகளே வாழ்க்கையில் பெரிய கஷ்டம். நிச்சயம் அதிலெல்லாம் அழுதார்கள். இதுதான் ஆனால் இன்றைக்கும் இல்லம் கடவுள் என்று நன்றாக நடக்கிறது. இல்லத்தில் கஷ்டங்கள் வரும். ஒரு இல்லத்தை சார்ந்த பிள்ளை இல்லத்தை சார்ந்த ஒரு பிள்ளை தமக்கு தங்கச்சியும் அங்கே இருந்தார்கள். தமக்கு இறுதி ஆண்டு பல்கலைக்கழகம், தங்கச்சியார் முதல் ஆண்டு பல்கலைக்கழகம். விடுமுறைக்கு போன இடத்துல அங்கே ஒருவரை தங்கச்சியார் விரும்பி இருந்தார். தமக்கு அதை எதிர்த்தார். விடுதலை முடிஞ்சு வந்து 2 பேரும் சண்டை பிடிச்சி தங்கச்சியார் தற்கொலை செய்தார். அப்போ அந்த தற்கொலை செய்தது என்னென்னா அவையண்ட பிரச்சனை. அது விசாரணை செய்து சகோதரியும் அந்த பிரச்சனையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் சிலர் செய்தி எழுதினார்கள் அதை தெரித்து. இப்படியான சம்பவங்கள் வந்து ஒரு பெரிய இல்லங்கள் நடத்துறது இன்றைக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. என்னென்றால் நாங்கள் நாளைக்கே மூடலாம், ஆனால் அந்த அவ்வளவு ஆதரவு இன்னும் இலங்கையில் இருக்குதுகளே. இப்போ பாருங்க, குடிக்கிற வேண்டிய தொகையை அதிகரிச்சிட்டு. அப்போ அந்த குடிகாரர் இளம் வயதில் செத்தோன்னா பெண் விதவையாகிற. ஆமாம். அப்போ அவளுக்கு பிள்ளைய படிப்பிக்கிறேன்னா இப்படி ஒரு இடத்தும் இல்லாமல் அவளால் படிப்பிக்கல. அவள் கூலி வேலைக்கு போகிறேன்னா பிள்ளைய வீட்டில் நம்பி தனியாக பாதுகாப்பு இல்லாமல் விடையில. உண்மை. இவ்வளவோ தாய்மார்கள் இன்றைக்கும் வந்து வெண்ணிலேருந்து மண்டாடுறார்கள். நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம். ஏன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போவே இவ்வளோ பிள்ளைகளை வச்சிருக்கிற கஷ்டமே. அப்போ என்னென்னா இந்த பிள்ளைகளை பராமரிக்கிற வேலைக்கும் ஒரு தினம் வரையினே இல்லை. ஏன்னா இது பொறுப்பு கூறல். எந்த அப்போ பிள்ளைகள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஹேண்ட்போன் கலாச்சாரம், பாடசாலைகளில் இருந்து ஓடுகிறார்கள். பாடசாலைகளில் கூட காப்பாற்ற முடியாமல் இருக்குது. இளைஞர்கள் இளம்படியங்கள் போத வஸ்து. ஆமாம். அப்போ இதுக்கு மத்தியில் ஒரு சமூக கடனை ஆற்றுவது என்பது கடினமானது. ஒரு புரட்சிகரமாகத்தான் இப்போ பணி செய்ய முடியுமே ஒழிய நாங்கள் இதை வைத்துக்கொண்டு பெருமை தடவணும் என்று யாருக்குமே எண்ணம் பெறாது. ஏனென்றால் அவ்வளவு சிறுவர் இல்லங்கள் மூடப்பட்டு விட்டது. ஏனென்றால் நடத்த கஷ்டம். அது தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலயத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்றைக்கு வந்து அதை ஒரு முக்கியமான ஒரு தலமாக வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் அந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது ஏதோ ஒரு அமைதியும் ஒரு தெய்வீகத்தன்மையும், குறிப்பாக நான் வருகின்ற நேரத்தில் அங்கே ஒரு வசந்த மண்டப பூஜை தானாகவே அது தீர்மானித்து வருவதில்லை. அது அந்த நேரத்தில் வரும் பொழுது அங்கே ஏதோ ஒரு தனித்துவம் இருப்பது போல் எனக்கு ஒரு உணர்வு இருக்கும். அந்த சிவாச்சாரியார்களும் அதனுடைய அந்த பணியை மிகச்சிறப்பாக செய்கின்றார்கள். படங்களை நான் போட்ட பொழுது, அந்த ஒவ்வொரு கோபுரங்களுடைய படங்களை போட்ட பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற அன்பர்களே சொல்லியிருந்தார்கள், இவ்வளவு அற்புதமான தனித்துவமான சிற்பங்கள் என்று. உண்மையிலேயே எங்களுடைய அம்மையாருடைய அந்த மேலேருந்து அவரெல்லாம் பார்த்து கொண்டிருப்பார்னு நினைக்கின்றேன். உண்மையிலேயே ஒரு பெருமைப்படத்தக்க விதத்திலே நீங்கள் அதை இதுவரை காலமும் கொண்டு வருகின்றீர்கள். அண்மையிலே திருக்குறள் வளாகம் அதுவும் நடந்திருக்கின்றது, அதை பற்றியும் சொல்லுங்களேன். சிவபூமி அறக்கட்டளை ஆரம்பித்து 25 ஆண்டுகள் பூர்த்தி அடைகிறது. 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலிருந்து புற்றுநோயாளர்கள் கொழும்புக்கு செஞ்சிலுவை சங்கம் இதழ் மூலமாக போய் கொண்டிருந்த காலத்திலே உதவி செய்ய புறப்பட்டு அவர்களுக்கு உதவுவதற்காக ஆரம்பத்தில் உருவாகியதான் சிவபூமி என்ற அமைப்பு.
அந்த சிவமி அறக்கட்டளை ஆரம்பித்து இந்த வருஷம் 25 ஆண்டுகள் போகுது. அப்போது நாங்கள் நாவக்குழியிலே திருவாச அரண்மனை, திருவாசம் முழுவதும் கருங்கல்லிலே பதித்திருக்கோம். கிழக்குக்கும் வடக்குக்கும் ஒரு ஒற்றுமை பாலத்தை உருவாக்க வேண்டும். நீங்கள் தனியே யாழ்ப்பாணத்துக்கு தொண்டு செய்யக்கூடாது, கிழக்கிலங்கையிலும் தொண்டு செய்ய வேண்டும் என்று பல பேர் வேண்டுதல்கள் விடுவார். ஆனால் உதவி செய்வது குறைவு. இந்த நிலையிலே தான் கிழக்கிலங்கையிலே போய் எவ்வளவோ ஏழை பாடசாலைகளுக்கு நாங்கள் உதவி கொண்டிருந்த போது திருமந்திர அரண்மனை என்றொன்றை கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் கோயில் வளாகத்திலே சுமார் 9 கோடி ரூபாய் செலவிலே கட்டி முடித்தோம். பலர் உதவினார்கள். கட்டி முடித்து அவர்களிடமே ஒப்படைத்திருக்கிறோம். திருகோணாமலையிலே ஒரு மடத்தை கட்டி கோணேஸ்வரர் கோயிலுக்கு எழுதி கொடுத்து விட்டோம். என்றால் அவர்களே அதை பார்க்க வேண்டும், நாங்கள் பார்க்க முடியாது. 2 ஆண்டுகளுக்கு முதல் கண்டியிலே மலையக மக்களுக்காக கலஹா என்ற இடத்திலே ஒரு 1.5 ஏக்கர் பங்களோவை வாங்கி நாங்கள் இப்பொழுது 169 பிள்ளைகள் அங்கே 9, 10, 11 இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் 3ம் வெள்ளி, சனி, ஞாயிறு இலவச வகுப்பு. மற்றது இலவச வைத்திய நிலையம் ஒன்று இயங்குகிறது 3 நாள் மலையக மக்களுக்காக. இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற போது ஆஸ்திரேலியாவிலே வசிக்கின்ற ஒருவர் தன்னுடைய மாவட்டத்திலே இருக்கின்ற காணியை தான் இராணுவம் பயன்படுத்தி இப்பொழுது சிங்கள பஸ் சாரதிகள் அந்த உடைந்த வீட்டை பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் அந்த வீட்டை எழுதினால் ஏதாவது பயன்படும். அப்போது எங்களுக்கு எழுதினார்கள். நாங்கள் சுமார் 1-2 வருஷமாக அந்த சிங்கள பஸ் இந்த இடத்தை விட சொல்ல அவர்கள் விடவில்லை. கொரோனா காலத்திலே அவர்கள் பெறாமல் நின்றபோது நாங்கள் அந்த பழைய வீட்டை இடித்து விட்டு அந்த காணியை எங்களுக்கு எடுத்துக்கொண்டோம். அந்த வளவிலே தான் இப்பொழுது திருக்குறள் வளாகத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். 1330 திருக்குறளும் கருங்கல்லிலே கையாலே உளி கொண்டு செதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் முழு திருக்குறளினுடைய உரியையும் அங்கே காட்சிப்படுத்தியிருக்கும். மேலும் கல்வி என்கின்ற அதிகாரத்தையும் வாழ்க்கை துணை நலம் என்கின்ற அதிகாரத்தையும் 11 மொழிகளிலே வெளிப்படுத்தியிருக்கிறோம். ஹிந்தி, தெலுங்கு, சீன மொழி, ஆங்கில மொழி, பிரெஞ்சு மொழி எல்லாத்திலும். அதை விட ஒரு நூல் நிலையத்தை அங்கே உருவாக்கி இருக்கிறோம். அந்த நூல் நிலையத்திலே கிட்டத்தட்ட 61 மொழிகளிலே திருக்குறள் புத்தகத்தை கொண்டு வந்து சேர்த்து விட்டோம். மகாசேனன் என்று இணுவிலை சேர்ந்த ஒரு இளைஞன் இப்பொழுது அரசியலிலே எம்ஏ பட்ட முதுகலைமானி பட்டத்தை டெல்லி பல்கலைக்கழகத்திலே படிப்பு மேற்கொண்டிருக்கிறார். அவர் இந்தியாவிலே பல மாநிலங்களிலும் தேடி 40 புத்தகத்தை கொண்டு வந்து தந்தார். சமீபத்திலே பேராசிரியர் மாது ராதாகிருஷ்ணன் கம்பன் கழகத்தை சார்ந்தவர் 21 மொழிகளிலே வேற்று மொழிகளிலே திருக்குறளை கொண்டு வந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு இலங்கையிலே சுமார் 70 மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்ப்பு ஒரே இடத்திலே காணலாம் என்றால் எங்களுடைய திருக்குறள் வளாகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை விட மேலே ஒரு தியான நிலையத்தையும் உருவாக்கி இருக்கிறோம். அந்த இடத்துக்கு எங்களுக்கு உதவி செய்தவர்கள், கீழ் தளம் முழுவதையும் கட்டித்தந்தவர் யோகநாதன் என்று வேலணியைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் லண்டனில் இருக்கிறார். அபயம் அறக்கட்டளை ஊடாக மேல் மாடியை கட்டி தந்தவர் காங்கேசந்துறையை பிறப்பிடமாக கொண்டு அமெரிக்கா புளோரிடாவிலே வசிக்கும் வைத்திய நிபுணர் கேதீஸ்வரன், அவருடைய பாரியாரும் ஒரு வைத்திய நிபுணர், 2 பேரும் சேர்ந்து அதை பல லட்சம் ரூபாய் செலவிலே கட்டி தந்திருக்கிறார்கள். திருக்குறள் முழுவதும் கருங்கல்லே பதிக்கப்பட்டது. அதுக்கு திருமதி சிதம்பரனான் என்று கொழும்பிலே அவருடைய 2 புதல்விகள் திருமணமாகாதவர்கள் அந்த பணத்தை தந்தார்கள். இந்த ஒரு பணி யார் செய்து தந்தாலும் அவருடைய பெயர் நாங்கள் பதிக்கிறோம். எங்களுடைய சிவமி அறக்கட்டளைக்கு
மாதாந்த ஆடிட் இருக்கிறது, குவார்ட்டர் ஆடிட் இருக்கிறது, இயர் ஆடிட் இருக்கிறது. செல்வேந்திரா ஆடிட் கம்பெனி அதை ஆடிட் பண்ணுகிறார்கள். 25 ஆண்டுகளுடைய ஆடிட்டும் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் எல்லாமே சரியாக செய்த காரணத்தினால தான் இலங்கையிலே பாராளுமன்றத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை நிறுவனமாக சிவபூமி. எனவே இந்த திருக்குறள் வளாகம் ஒரு பெரிய அரிய பணி. அதை கூட வெளிநாடுகளில் இருந்து இப்பொழுது ஏன் திருக்குறள் வளாகம் என்ன தேவைக்கு கட்டினவர்கள் என்று யூடியூப்பில் எழுதுகிறவரும் அல்லது மார்க்சிச சிந்தனை உடையவர் திருவள்ளுவருக்கு திருநீறு பூசினார் என்று என்னை கேலிப்படுத்துவதும் எனக்கு அதுகளை பற்றி அக்கறையே இல்லை. ஆனால் இந்த மண்ணிலே ஒரு 3 பெரிய கைங்கரியங்களை எல்லாருக்குமாக செய்யப்பட்டிருக்கு. உண்மை, கண்டிப்பாக. அது என்னை பொறுத்தவரை ஒரு மாபெரும் பணி. கருங்கல்லிலே திருவள்ளுவருக்கு 11 அடியிலே ஒரு பெரிய உருவச்சிலை வைத்திருக்கிறோம். உண்மை. அது லண்டன் பாலசிங்கம் என்பவர் நிதி தந்தார். யார் நிதி தந்தாலும் நான் வெளிப்படுத்துவதுண்டு. யார் கட்டிடத்துக்கு தருகிறார்கள், யார் காசு தருகிறார் என்றால் இந்த பணம் கள்ள பணம் அல்ல. இது கௌரவமாக பெரிய வெளிப்படையோடு நாங்கள் செய்கிறோம். எத்தனையோ தடவை ஒவ்வொரு கட்டணம் நடக்கின்ற போதும் ரகசிய போலீசார், ரகசிய இராணுவத்தினர் என்னை வந்து விசாரணை செய்வார். இவ்வளோ கஷ்டங்கள் தருவார்கள். நான் வாருங்கள் என்று கொண்டு போய் காட்டுவேன். அவர்கள் திரும்பி போவார்கள். இதெல்லாம் வெளியில் இருக்கின்றவர்களுக்கு தெரியாது. யாழ்ப்பாணத்தில் ஒரு அலுவலை ஒப்பேற்றுவது என்பது இவ்வளவு கடினம். உண்மை. அலுவலை ஒப்பேற்றுவது, தொடர்ந்து நடத்துவது. உண்மையிலேயே உங்களுடைய இந்த அனுபவங்கள், உங்களுடைய செயற்பாடுகளை பற்றி இன்னும் விரிவாக வருகின்ற மே மாதம் 25ஆம் தேதி இனிய மாலை பொழுது நிகழ்விலே நாங்கள் எல்லோரும் கேட்க இருக்கின்றோம். அதற்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் இப்படியான ஒரு நிகழ்வை நாம் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாவனத்திலே நீங்கள் எப்பொழுது வந்தாலும் இங்கே வந்துவிட்டு எங்களுடைய வானொலி கலையகத்திலே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம். அந்த வகையிலே சிரமம் பாராது இந்த இடத்திலே வந்து மீண்டும் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிகள். நன்றி பிரபா. நன்றி. வணக்கம். நன்றி.